ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோல்டன் டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, EarnKaro அப்படிங்கிற அப்ளிகேஷனில் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனோட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். இல்லை ஃபேஸ்புக் மூலமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் நேம், இமெயில் ஐடி, இந்த அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்டு, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் OTP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக் ப்ராடக்ட்ஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் யூஸ் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் கொடுத்துக்குங்க. இப்போ அதை கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அது அவங்க அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அக்கௌண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம், இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஹோல்டர் நேமு, அப்புறம் பேங்க் புக் நேமு, அப்புறம் வந்து பேங்க் நம்பரு, அப்புறம் பேங்க் பிரான்ச் நேமு, அப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, அதான் இந்த IFSC கோடு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்டு தான் அதில் போடணும். போஸ்ட்டு சப்மிட் கொடுத்துடலாம். அப்புறம் டேரெக்டாக பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க்குக்கே பார்த்திங்கன்னா வித்ரா ஆயிரும். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எடுத்த பேமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா மை ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம், அதாவது ரெஃபர் பண்ணுற ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரெஃபர் ரிவார்ட்ஸு, அப்புறம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது ரெஃபர் அண்ட் ஏர்ன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10% கமிஷன் நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இதை உங்கள் இன்வெர்ட் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10% கமிஷன் கிடைக்கும். அவங்க ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிற ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஹிஸ்ட்ரி அப்படின்றோம். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் எடுத்த ஹிஸ்ட்ரி, நான் இன்னும் எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட்டு நடுவில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி பார்த்திங்கன்னா இதில் கூட டீலர்ஷிப் வச்சுருப்பாங்க. அது அமேசான், ஃப்ளிப்கார்ட், AliExpress எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ ஷேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் பார்த்திங்கன்னா 9% பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தராங்க, அதாவது 9% ஷேர் தராங்க. ஆனால் அமேசான் பார்த்திங்கன்னா 7% தான் ஷேர் தராங்க. அதை ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 7% தான் தராங்க. அது ரொம்ப கம்மி. அவங்க கொடுக்குற ப்ராஃபிட் ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஹோம் பேஜ் வந்துடலாம். அடுத்தது ஹோம் பேஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹோம் பேஜ் வந்தோட்டி பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறைய ஆப்ஷன், ப்ராடக்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப்பை பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கீழே வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதாவது ஷேர் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது நீங்கள் வந்து சாதாரணமாக இப்போ அமேசானில் வந்து டேரெக்டாக அனுப்பாமல் இந்த மாதிரி இதில் வந்து ஷேர் பண்ணி அனுப்புனீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஷேர் டு வாட்ஸ்அப், இதோட ரேட் பார்த்திங்கன்னா 44,999 ரூபா. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1260 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸாக வந்து கிடைக்கும். அதான் இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் மாதிரி தான் இதை வந்து ரன் பண்ணுறாங்க. இதை வந்து ஆப் மூலிமா பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த EarnKaro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அந்த ஹெட்செட்டோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ரூபா தான் கிடைக்கும். அந்த ஹெட்செட்டை விற்று கொடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விற்று கொடுக்கணும். அதான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வேலையை சிம்பிளாக சொன்னோம்னா அதான் வேலை. இதில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா என்னென்ன இது வந்து இருக்குது, அப்படி உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பவர் பேங்க் நான் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன்.
இப்போ பவர் பேங்க் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து நான் 500 1000 இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அமேசான் திங்ஸாக தான் பார்த்திங்கன்னா வருது. நீங்கள் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் வேணுமா அதை கூட இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 21 அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் 21 தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே மேக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதாவது ஹோம் பட்டனுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அமேசானில் ஏதாவது சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மாட்டினுச்சுன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கேட்டோ அதை நீங்கள் வாங்க போகிறது ப்ராடக்ட் எதாவது இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஷேர் கொடுத்துட்டு காப்பி லிங்க் கொடுத்துட்டு இப்போ நான் அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். இதில் கொடுக்குற எந்த லிங்க்கும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஏதாவது எந்த ஆப்குள்ளேயும் போய் அதுக்கப்புறம் அமேசானுக்கு போகாது. டேரெக்டாக பார்த்திங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணாலே பார்த்திங்கன்னா அமேசானுக்கு டேரெக்டாக போயிடும். அதான் இங்கே காப்பி கொடுத்து மேக் லிங்க் கொடுத்தோட்டியும் பார்த்திங்கன்னா அப்படி தான் போகும். இப்போ நான் காப்பி கொடுத்துட்டு மேக் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா கீழே காப்பிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அமேசான் சூப்பர் சேலு, ஃப்ளிப்கார்ட் சூப்பர் சேலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டர் 499 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்ப்போம் என்ன இப்போ சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹெட்செட் பார்த்திங்கன்னா சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்மளுக்கு விற்று கொடுத்தோம்னா நம்மளுக்கு 9 ரூபா பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு. ஒவ்வொரு ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாட்சுக்கு பார்த்திங்கன்னா 34 ரூபா ப்ராஃபிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் விற்று கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு தனி அமௌண்ட் வரப்போகுது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா அந்த EarnKaro அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.